நம்ம கர்த்தருடைய கிரியையை பார்க்க வரல, கர்த்தருடைய மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம். கிரியை யாருக்கும் கிடைக்கும்? அவரை நோக்கி ஜெபிக்கிற எவருக்கும் they can see the work of God. யாரும் அவருடைய கிரியை பார்க்க முடியும். இயேசுவேன்னு ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட அவர் செய்கிற கிரியை அவனால பார்க்க முடியும். Praise the Lord, hallelujah. இயேசுவேன்னு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா கூட அவளுக்கு அவர் கிரியையை பார்க்க முடியும். ஆனா எல்லாரும் கிரியையை பார்க்கலாம், மகிமையை பார்க்க முடியாது. மகிமையை பார்க்கணும்னா உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் எழுதி அவருக்காக உன் ஜீவனை, உன் சரீரத்தை, ஆவி ஆத்துமாவை அவருக்காக விட்டுட்டு அவர் பின்னால வெறுங்கையா வந்தேனா உனக்கு மகிமை வெளிப்படும். பேதுருவும் சீசர்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால வந்தாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவுக்காக எதையாவது விட்டுருக்கீங்களா? Did you forsake something for your master? Sister, I am asking straight away to you. Did you forsake something for your master? தைரியமா சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக இதெல்லாம் விட்டுட்டேன் பாஸ்டர், இந்த உலகத்தை விட்டுட்டேன், இந்த உறவை விட்டுட்டேன், இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற இந்த கௌரவத்தை விட்டுட்டேன், எனக்கு அனுகூலமா இருந்த பல காரியங்களை ஆண்டவருக்காக தூக்கி எறிஞ்சிட்டேன், எனக்கு ஆதரவா இருந்த பலருடைய ஆசைகளை, பலருடைய எண்ணங்களை ஆண்டவருக்காக தூக்கி வீசிட்டேன். சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால போனவனுக்கு தான் மகிமை கிடைக்கும்பா. 105ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மோசேக்கு தன் வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தன் கிரியைகளையும். ஜனங்கள் கிரியைகளை பார்த்தாங்க, அவர் செய்த அற்புத பிரவர்த்திகளை பார்த்தாங்க, அவருடைய அற்புதங்களை பார்த்தாங்க. But Moses saw the glory of God. Hallelujah, hallelujah. கிரியையை பார்க்கணுமா, மகிமையை பார்க்கணுமா? ஹல்லேலூயா.